வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணாலஜி 101 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜியோல் வந்து பன்னி கிஸ் பண்ணுறான். ஆனால் பன்னி வந்து அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அதை என்ஜாயும் பண்ணலை, சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி வந்து பன்னியை வந்து ஜியோல் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கதை நோட் பண்ணுவான். இன்னொரு பக்கம் ரியாவுக்கு வந்து ஜியோல் இப்படி பண்ணது சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் கூட அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையிலே இல்லை. ஏன்னா இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் அப்படி ஒரு வேலையை தானே பார்த்துருக்கான். ஆனால் அவங்க அப்செட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. பன்னி ஜியோ கிட்ட எதுக்குடா என்னை கிஸ் பண்ண, நீ இப்படி பண்ணதுக்கு என்ன அர்த்தம், உன்னோட எக்ஸை வெறுப்பதற்காக நீ என்ன வேணா பண்ணலாமா, இப்போ நீ பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா பன்னியோட பெட்டில் அவங்க காலையில் வந்து கிளம்பியிருப்பாங்களே, இன்றைக்கி வந்து டேட்டுக்கு போகிறோன்னு சொல்லி ஆசாசியா. ஆனால் அவங்க அவ்வளோ ட்ரெஸ் வந்து ட்ரையல் போட்டு பார்த்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு பூரா கட்டலில் இருக்கும். அதை பார்க்கும்போது பன்னிக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். சரி, நம்மளோட பாஸ்தா பிளான் வந்து இப்படி மோசமாக போச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜியோல் இப்போ தான் தன்னோட வீட்டுக்கு போயிருப்பான். கரெக்டாக அப்போ போகும் ரியா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஜியோல் வந்து இன்னும் மூவ் ஆனாய் போகலை இல்லை அப்படின்றதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பன்னி வந்து ஜியோல் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் கேட்பாங்க, நேற்று நடந்த எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், அதை நான் எப்படி தான் எடுத்துக்கிறது, என்கிட்ட கொஞ்சம் கூட பர்மிஷனே கேட்காம நீ உன்னோட எக்ஸ் முன்னாடி என்னை வந்து கிஸ் பண்ணியிருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ மட்டும் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க நினச்சிட்டு இருக்கியா, நீ என்னோட பர்மிஷனே இல்லாமல் உன்னோட எக்ஸ் முன்னாடி பண்ண தப்பு தானே, எதுக்கிட்ட அப்படி பண்ண, நான் உனக்கு அவ்வளோ அசால்ட்டாக போயிட்டேன், நான் உன்னோட எக்ஸ் முன்னாடி போய் என்னை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ தான் உன்னை முழுசாக நம்பலான்னு நினச்சேன், ஆனால் அந்த நம்பிக்கை அதுக்குள்ளேயுமே நீ உடச்சிட்டு இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜீவன் வந்து நினச்சி பார்ப்பான், நேற்று பண்ணி வந்து காரில் ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பானே, அப்போ லிப்ஸ்டிக்கை விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது பன்னியை வந்து ஜியோல் கிஸ் பண்ணது, மற்றபடி அங்கே ரியாக்ட் பண்ணது, பன்னி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன், சைலண்ட்டாக தான் இருந்திருப்பான். இப்போ வந்து ஜீவன் கிட்ட வந்து பன்னி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேற்று என்னோட பாஸ்தா பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஜியோல நானும் இன்னொரு நாள் வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஜீவன் வந்து நேற்று நடந்து எதுவுமே தெரியாத மாதிரி, சரி பத்திரமா போயிட்டு வா, நல்லா தான் உங்களுக்கு பிளான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணுவான். இதெல்லாம் பன்னிக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீயும் ரொம்ப நல்ல பையன் தான்டா, அவங்க கூட ஒரு நாள் பாஸ்தா சாப்பிட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. கட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் மீட்டிங் தான் காட்டுவாங்க. அங்கே எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்கான ஒர்க் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் யார் வந்து நோட்டீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை யாரோ ஒருத்தவங்க பண்ணணும்ல, பொம்மை விஷயம் மட்டும் யார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஜியோல் வந்து அந்த இதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பன்னியவே பார்த்துட்டு இருப்பானா. இந்த விஷயத்தை எல்லாரும் நோட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஜியோல் தான் சைலண்ட்டாக இருக்கான்ப்பா, அவனை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் கரெக்டாக ஜியோவில் கொடுத்து விட்டுருவான். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையில ஜியோல் தான் பொம்மை விஷயம் போட்டு ஃபங்க்ஷனுக்குரிய நோட்டீஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பான். அங்கே தான் பன்னி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியோன் வந்து பன்னி காப்பி வாங்கிட்டு வந்திருப்பானா. அது பார்ப்பான், என்ன பண்ணி நோட்டீஸ் கொடுத்து முடிச்சு தானே போக முடியும், நான் வேணும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி உனக்கு ஓகேனா பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். அவனை பார்த்ததும் எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீவன் கிட்ட வந்து நோட்டீஸ் அவன் கொடுக்கறது மினிக்கு கையில இருந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி இங்கே நோட்டீஸ் கொடுக்குற ஒர்க் பார்க்குறது யார், ஜியோல் தான். அதுக்காக பொம்மை வேஷம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் இவன் வந்தவொடனே எல்லா வேலையும் பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் வெறுப்பாக பார்த்துட்டு இருப்பானா. ஆனால் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜியோல் கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று எதுக்குடா நீ அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், நீ அவளை உண்மையாக லவ் பண்ணேன்னா லவ் பண்ண அவங்ககிட்ட விளையாடதான் சொல்லியிருக்கிறேன், நேற்று நீ பண்ணதுக்கு என்னடா அர்த்தம், நீ அவளோட ப்ராமிஸை கொஞ்சம் கூட காப்பாற்ற மாட்டேன்னு எதுக்கு பண்ணுறேன், அது பின்னாடி இனிமேல் சுற்றுற வேலை வச்சுக்காது, அவளுக்கு பொய்யான நம்பிக்கைனா கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வான் பண்ணி திட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போபையோட ட்ராமா கான்செப்டை தான் காட்டுறாங்க. அதை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு பையன் வந்து போயிருப்பான். போகும்போது என்ன போயிருப்பான் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம போபைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ட்ராமா பார்ப்பான். ட்ராமா சூப்பராக இருக்கும். ட்ராமாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மேக்கப் ரூம் இருக்கும்ல, அங்கே போய் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொக்கே எடுத்துகிட்டு போவான். போய் பார்த்தா போபை வந்து ஒரு பையனை வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தூரத்துலேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட் பையனுக்கு அவங்க 2 பேர் லவ்வர்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அவன் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது தெரியாமல் அவளை லவ் பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்செட் ஆகி அந்த ஃப்ளவர் அங்கேயே வச்சுட்டு நம்ம லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து ட்ராமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுல, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போபி வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஜீவனோட வீட்டில். அவங்க பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீவன் என்ன பண்ணியிருப்பானா, பக்காவாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பானா. இதை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கடா, இந்த மாதிரி நீ பார்ட்டி கண்டக்ட் பண்ணாலும் நாங்கள் எப்போ வேணால் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜீவனும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு வந்து போபி சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ்டா,
நீ எனக்கு செலவு எல்லாத்தையும் மிச்சம் பண்ணிட்டேன், இனிமேல் எப்போ பார்ட்டினாலும் சரி ஓவிட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜெயோலும் சரி ஃப்ரெண்டு பையனும் சரி தங்களோட லவ் வந்து புட்டுக்குச்சுல, அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சே நமக்கு லவ் செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஃப்ரெண்டு பையனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, தான் வந்து போபே கிட்ட தான் லவ் பண்ணுறோம் அப்படின்றது ரெஜிஸ்டரே இன்னும் பண்ணலை, அதுக்குள்ளே ரிஜெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு இதை விட என்ன கஷ்டம் அப்படின்னா, நம்ம நிலமாவது பரவாயில்ல, ஜியோலுக்கு தான் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஜியோலுக்கும் அதே ஸ்டேஜ் தானே, அஃபிஷியலாக வந்து லவ் வந்து இன்னும் சொல்லலை பண்ணிக்கிட்டேன், அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும் ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு, இனிமேல் என்கிட்ட சுத்தாத அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லியிருப்பாள். அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஜியோலுக்கு தன்னோட நிலைமை வந்து ஃப்ரெண்டு பையனை விட ரொம்ப மோசம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது அவன் ஏன்னா அவன் நடந்துக்கிட்ட விதம் அப்படி, அவனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து யார்கிட்டையுமே பேசுறது, எப்படி கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, தன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. இது எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, தனக்கு எப்படி பிடிச்சவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒன்று சொல்ல நினைப்போம், ஆனால் சொல்லாமல் வேற ஒன்று சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜியோல். ஆனால் அதனாலே அவனோட ரிலேஷன்ஷிப் எதுவுமே கரெக்டாகவே இருக்காது. அடுத்து திருப்பி போய் சாரி கேட்கணும்னு நினைப்பான், ஆனால் சாரி கேட்குற மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். அவன் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே அதுக்கு மீறி தானே போயிருக்கும், நிலைமை மாற்ற முடியாது அப்படின்றதான் சொல்லிட்டு தன்னோட செல்ஃபிஷ் நேச்சர் நினச்சி அவனே ஃபீல் பண்ணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அடுத்து இன்னொரு பக்கம் பன்னியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஓகே, அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு கேட்பாங்க, பன்னி உனக்கும் ஜியோலுக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு பண்ணி சொல்லுவாங்க, எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோம், அவன் என்னை லவ் பண்ணவும் இல்லை, நான் அவனை லவ் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜீவோன்னு சொல்லுவாங்க, நீ வந்து ஜியோவில் வந்து நம்பாத, அவன் நம்பிக்கைக்குரிய பர்சனாக கிடையாது, பண்ணி உன் கேரக்டருக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பர்சன் தான் கிடைப்பான், அவன் இவனோட ரொம்ப பெட்டராக தான் இருப்பான் பாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு போபேயும் சொல்லுவாங்க, ஆமாம் உன் எக்ஸு கூட சுற்றிட்டு இருக்க அவனா நம்பவே நம்பாத, அவன் எப்போ அவனை மறந்துட்டு கம்ப்ளீட்டாக வரானோ அது வரைக்கும் அவன் உருப்பிட மாட்டாங்க, நீ வேணா பாரு எக்ஸ் கூட சேர எவனுமே உருப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ட்டி முடியுது. ஃப்ரெண்டு போன சரி போபே சரி ரொம்ப குடிச்சிருந்தெல்லாம் அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். இப்போ அதனால் தனியாக வந்து பன்னி ஜீவன் தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஜீவன் வந்து பன்னி கிட்ட கேட்பான், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாகவே இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறதுக்கு வெளியே வேணால் வீக்காக இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப வீக்காக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் நைட்டு ஃபுல்லாக வந்து நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு பழகிடுச்சு, அதனால தான் பார்க்க உனக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜீவன் வந்து பன்னி வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறதை நோட் பண்ணுவான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, பன்னிக்கு ஒரு பிளாங்கெட் எடுத்து மூடி கொடுப்பான். அதுக்கு பன்னி, ஏய் ஜீவன், நீ இப்படியெல்லாம் உன்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் வச்சுக்கிட்டு பண்ணன்னு வச்சுக்கோவேன், எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிக்குவான். ஆனால் எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும், ஆனால் நீ கேஷுவலாக அந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டே பண்ணாது, அந்த பொண்ணு தப்பாக எடுத்துக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஜீவன், நீ அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னை தவிர நான் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த விஷயத்தை கேட்கும்போது பன்னிக்கு வந்து இதே ரொம்ப வேகமாக துடிக்குமா, எப்படி இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதே பன்னிக்கு தெரியாது. ஏன்னா பன்னிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷனாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து இன்டெரக்டாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே தங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாத மாதிரி டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டார்ஸை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரல் டாபிக் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் கேம்பஸில் தான் காட்டுவாங்க. பன்னி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜியோலோட அம்மா வந்து ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அவங்க எதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து ஜியோலோட அம்மா தான் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கூட அஃபர் வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஜியோலோட அம்மாவுக்கும் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாது. அவங்க தான் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து பன்னி இதை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடையில வந்து அவங்க வந்து சண்டை பிரிச்சு விடுவாங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அமைதியாக பேசலாம்னு சொல்லி கேட்கும்போது ஜியோலோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எந்த தப்புமே பண்ணலாமா, நான் யாரையும் செடியூஸ் பண்ணலை, அவங்க வந்து என்னை செடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க, நான் தான் அவங்க ஹஸ்பண்டை நம்பி ஏமாந்து போயிட்டேன், அவர் கல்யாணம் ஆன விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து அவன் சின்ன பையனை பார்த்து வந்து வளைச்சு போட பார்க்குறான், இவ சரியான செடியூசர், மற்றவங்க ஹஸ்பண்டுக்கு பின்னாடி தான் அலையிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இது சுற்றி வந்து கூட்டம்னா கூடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஜேயோல் வந்து அங்கே வருவான். அவங்க வந்தவன் என்ன நடக்குதுன்னு கூட கேட்க மாட்டான், தான் அம்மா மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி கேட்டுட்டு அம்மா இங்கேருந்து வா அப்படின்ற மாதிரி கூட்டு போவான். நான் எதுக்கிட்ட வரணும், நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. சொன்னா கேளுவா அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போயிடுவான். இப்போ எதுக்கிட்ட நீ இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்த, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ என்ன தப்பு பண்ணலை, ஒருத்தவங்க லவ் பண்ணாத டேட் பண்ணாத சொன்னால் கேட்க மாட்டேயா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ பண்ண விஷயத்தை பாரு, காலேஜ் வரைக்கும் வந்து விட்டுருச்சு, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கிளாஸில் இருக்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா நான் எப்படி என் கிளாஸ் முன்னாடி போகிறது, எனக்கு கொஞ்சம் கூட அவமானமாக இருக்குன்னு உனக்கு தோணாதான், உனக்கு நான் பிள்ளை அப்படின்றத இருக்கின்றதே உனக்கு தெரியல, ஏன் அப்படி பண்ணுறேன், என்னோட மானத்தை சேர்த்து வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி
பிடிச்சி அவங்க அம்மா திட்டி விட்டுருவாங்க. ஆனால் நான் அவங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கேன்டா, உனக்கு அது புரியலையாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இதுக்கு தான் சொன்னேன் யாரை லவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, நீ கேட்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப திட்டி விடுப்பானா. அவங்க என்னோட நிலைமை யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். என்னோட ஃபீலிங்ஸ் அந்த பையன் தான் ஹர்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேன்றல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த சீனில் தான் காட்டுவாங்க. கிளாஸில் வந்து ஜியோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் அம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தன்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த ப்ரொஃபஸர் தான், தன்னோட ஃபீலிங்ஸ் அவன் ஹர்ட் பண்ணிட்டா, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்கல, அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பண்ணது பன்னிக்கு அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ பன்னி நம்ம இப்படி தானே வந்து ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் விஷயமே ரியலைஸ் ஆகும். பன்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஜியோலோட அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தது தான் ஞாபகம் வரும். அவங்க 2 பேரோட கன்வர்சேஷனை கேட்டிருப்பாங்களே. அப்போ ஜியோலுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போல இருக்குது. ஏற்கனவே ஜியோல் சொல்லியிருக்காங்க தனக்கு சரியாக பேச வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தான் அவங்க வந்து டென்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருப்பாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து காஃபி சாப்பிட்லான்னு வருவாங்களா. கரெக்டாக அங்கே ஜியோவில் பார்ப்பாங்க. உடனே ஜெயில் பாவன்ட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தா 63வது மாடி இருக்கும். அந்த மாடியில் வந்து துணி காய போட்டுட்டு இருப்பாங்களா. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து துணி துவச்சி போடுவேன், எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், அதான் உனையும் கூப்பிட்டேன், உனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் தேவையில்லை, நீ உங்கள் அம்மா பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இதோட ஃபஸ்ட் டைம் இல்லை பண்ணி, எனக்கு இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். நானும் ஒவ்வொரு தடவையும் எங்கள் அம்மா சேஞ்ச் ஆவாங்கன்னு நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க திரும்ப என்னை டிசப்பாயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடியவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பண்ணி எனக்கு இப்போ தான் ஒரு விஷயமே வந்து புரிஞ்சிச்சு, உன்னோட ஃபீலிங் வந்து நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு, அதனால தான் நீ டிசப்பாயிண்ட் ஆயிருக்க, அதனால் என்னை மன்னிச்சிரு பண்ணி, நான் வந்து செல்ஃபிஷாக நடந்திருக்கக்கூடாது, என்னோட செல்ஃபிஷ்னஸ்னால தான் நீ வந்து ஹர்ட் ஆகிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி உன்னை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை அந்த டைம் பண்ண கிடையாது, நான் உனக்கு யூஸ் பண்ணது வந்து உன்னை பிடிச்சி போய் தான் பண்ணேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, என்ன சொல்கிறது, எனக்கு வந்து கரெக்டாக கன்வே பண்ண முடியாதனால இப்படி பண்ணிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னோட நிலைமை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, நீனு இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலுமே இப்படி தானே தப்பாக நினச்சிருப்பாங்க, அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். பன்னியால் இப்போ ஜியோல் என்ன பேசுகிறான், அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அது ஜியோல் கிட்ட சொல்லான்னு வருவாங்களா. அப்போ செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃப்ளாஷ் அடிச்சிருவாங்க. இன்னத்துக்கு 2 பேர் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து துரத்தி விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலேஜில் எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியோல் மட்டும் அங்கே இருக்க மாட்டானா, ஏன் காணான்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து உடம்புல பண்ணி ஏற்கனவே வந்து ஃபீவரில் தான் இருந்தான், இல்லை அவங்க அம்மா பிரச்சனை பண்ணலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், பாவம் என்ன கண்டிஷனில் இருக்கானே தெரில, பண்ணி நீ கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தே நான் கொஞ்சம் போய் கஞ்சி வாங்கிட்டு போய் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி ஓகே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி பனி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஞ்சி வாங்கிட்டு ஜியோலோட வீட்டுக்கு போவாங்களாம். உள்ளே போய் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த கதவு திறந்துட்டு வந்தது ரியா. என்ன ரியா இங்கே பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரியா வந்தவங்க ஜியோல் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் பனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஞ்சி கொடுத்துருங்க, இதில் டேப்லெட் இருக்குது அதையும் கொடுத்துருங்க, அப்புறம் நான் வந்துட்டு போனேன்னு வந்து மறக்காமல் வந்து ஜியோல் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பன்னி போய் கொஞ்சம் நேரம் கூட இருக்காது. கரெக்டாக அந்த டைம் வந்து ஜியோல் வந்து கண்ணு முழிப்பான். தான் வீட்டில் ரியா இருக்கிறத பார்த்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ தான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணல, அதனால தான் வந்தேன். அம்மா உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா, நான் வேணா டாக்டர் கூட்டிகிட்டு போவான், அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கஞ்சி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பன்னி வந்து தான் தான் கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. பன்னியோட பேரை மென்ஷன் பண்ணாங்க, வெறும் ஃப்ரெண்டு அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜெயில் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. சரி வா டாக்டர் வர சொல்லுவா, இல்லை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜெயில் ஃபஸ்ட்டு நீ வெளியே போறியா, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல, உன்கிட்ட பேசுறது சுத்தமாக பிடிக்கல, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ பேசுறது கேட்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் நீ பேஷண்ட்டு, நீ உனக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்க, உனக்கு வந்து உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், முதல்ல மெடிசன் சாப்பிடு, அப்படி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நான் உன்னை பிரிஞ்சு போனேன் அப்படின்னா அதுக்கு தான் காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பண்ணி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஜியோவில் அனுப்பியிருப்பான ஓல்டு மெசேஜ் எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ பன்னியோட அப்பா வந்து அவளுக்கு வந்து பழம் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போ அவங்க கிட்ட உனக்கு கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து லவ்வில் வந்து ஒரு எதிரி இருந்தானே, அதை எப்படி டிபீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்கள் அம்மாவோட எக்ஸ் வந்து பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்மா, ரொம்ப பணக்கார பையன் தான், எல்லா விதத்துலையும் என்னை விட அவன் தான் உங்கள் அம்மாவுக்கு பெஸ்ட்டாக இருப்பான், இருந்தாலும் எனக்கு வந்து உங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சி போச்சுமா, உங்கள் அம்மா தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனால நான் வந்து டெய்லியும் காம்படிட் பண்ணுவேன் அவன் கூட, ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மறந்து உங்கள் அம்மா வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டு அந்தளவுக்கு உங்கள் அம்மா பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா, ஈஸியாகவே உங்கள் அப்பா வந்து கிவ் அப் பண்ணல, அதனால தான் எனக்கு வந்து உங்கள் அம்மா கிடைச்சா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தான் கேட்ட பண்ணிக்கு பரவாயில்லப்பா, நீங்கள் ரொம்ப கூலாக தானே நடந்துக்கிட்டீங்க, விடாமல் வந்து துரத்தி எங்கள் அம்மா வந்து லவ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம்மா நீ பார்த்து தூங்கு அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. இன்னைக்கு தான் அந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல். அதை வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்காக பன்னி வந்து ஜீவன் கூட அங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஜீவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. வருஷம் இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறையா பாட்டு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான பாட்டுன்னா கன்ஃபெஷன் ட்ரீ அப்படின்றது தான். இங்கே வந்து ஒரு மரம் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜில் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்களோட பார்ட்னர் பேர் எழுதி வந்து இந்த சீட்டில் வந்து மரத்தில் வந்து கட்டி விட்டுறணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் ஒவ்வொரு சீட்டாக எடுத்து ரீட் பண்ணுவாங்க. அந்த பேராக இருக்கவங்க வந்து மேலே ஸ்டேஜுக்கு வந்து அவங்க லவ் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து வருஷம் இங்கே நடக்கும். அதனால ஜாலியாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து மரம் இருக்குது, எல்லாருமே கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் யாரை வந்து கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. ரியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமை வந்து ஷூட் பண்ணுவாங்களா, அந்த ஒர்க்கை வந்து ஜேயோல் பார்த்துட்டு இருப்பான். இப்போ வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல பாட்டு மியூசிக் எல்லாமே போயிட்டு இருக்கு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையிலே வந்து மைக் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருமா. உடனே வந்து ரியா வந்து ஜியோவில் தான் கூப்பிடுவாங்க. ஜியோவில் போய் இந்த மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜியோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கீழே போறவன் பன்னியும் ஜீவோன்னு வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்கிறத பார்ப்பாங்க. பாரு எப்போ பாரு இவனே க்ளோஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு போய் நின்று இதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது இடையிட ஜேவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பன்னி என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து ஸ்டேஜ் மேலே தான் ரியா இருப்பான். அவன் வந்து நல்லாவே நோட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து வந்து அந்த மெயினான டாஸ்க் பண்ணணும்ல, அந்த டைமிங் வந்துடும். இந்த ஃபங்க்ஷனோட மெயினான பாட்டு என்னது, அந்த கன்ஃபெஷன் ட்ரீ தானே. அந்த ட்ரீல இருக்க ஃபர்ஸ்ட் பேரை கூப்பிடுறாங்க. ஒரு பையனோட பேர் இருக்கும், அந்த பையனை மேலே கூப்பிடுறாங்க. அந்த பையன் வந்து யார் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு வாலண்டியராக மேலே வருமா. அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் ஒருத்தர் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து அடுத்த பேரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த பேர் யாருன்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. அதில் யார் பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா பன்னி பேர் போட்டிருக்கோம். கூட யாரோட பேர் இருந்துச்சு அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. காட்டாமல் ரியா வந்து சைலண்டாகவே நின்றுருப்பாங்களா. இப்போ பன்னியோட பேர் சொல்லவும் பன்னி வந்து ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. பன்னி கூட வந்து ஒருத்தவங்க போய் நிற்கணும்ல. ஜியோவில் வந்து ஸ்டேஜ் மேலே போய் நிற்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜியோவில் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டான். அப்படி செல்லமாக நின்றுட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. பன்னியை வந்து யார் லவ் பண்ணுறாங்க, பன்னி யாருமே லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து அது ஒரு பேச்சு பொருளாகவே மாறி அதெல்லாம் பன்னி வந்து டீஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக யார் மேலே போவா அப்படின்னா ஜீவன் மேலே போய் நின்று பன்னிக்கிட்ட நிற்பான். ஜீவன் இந்த மாதிரி மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா ஜீவனும் பன்னியும் இப்படி பேரப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஜேயோலுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவனும் வெறுப்பாக பார்த்துட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.